ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் விஜய் பார்வதி லிட்டராக ரொம்ப அழுது அவன் என்ன கேமுக்காக யூஸ் பண்ணிட்டான்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விக்ரம் கிட்ட ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதிசயமாக இருக்குல்ல? அதிசயமாக தான் இருக்குது. கனி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த 9 பேர் அந்த விஷயங்கள் எல்லாமே மாற்றமாகுது. எல்லாரோட விஷயத்துலையும் எல்லாருமே வந்து கலந்து பேசிக்கிற விஷயங்களும் நேற்று கூட பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அழுத உடனே வந்துட்டு விக்ரம் சபரி எல்லாருமே போய் ஆஸ்வாசப்படுத்ததும், அதுக்கப்புறம் கமருதீன்கிட்ட போய் சபரி பேசின விஷயங்களும், காலையிலையும் சபரி பேசினார். அதுக்கப்புறம் விக்ரம் வந்து விஜய் பார்வதிகிட்ட பேசுகிற விஷயங்களும், விக்ரம் வந்து விஜய் பார்வதி அழுது ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருமே எல்லா வயசுக்கும் போகிறாங்க. இல்லைனா முன்னாடி வந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்களே, இதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த டீமில் யாராவது ஒருத்தவங்க உடஞ்சாங்கன்னா இந்த டீம் வேறு மாதிரி மாறும்னு. அது நல்லா நடந்திருக்கு. உண்மையிலேயே இதுக்கு நம்ம கண்ணிக்கு தான் நன்றி சொல்லணும். சரிங்க. ஆனால் நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டி, அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. டிக்கெட்டு ஃபினாலே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கனியை. ரைட். இப்போ வந்து பார்வதி வந்துட்டு கமருதீனை பற்றி விக்ரம் கிட்ட செம்மையாக சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. என்னென்னா, நான் வந்து அவனை விட உண்மையிலேயே கேப்பபிள், மோர் கேப்பபிள்றாங்க. நான் அவங்ககிட்ட அதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க. அதே மாதிரி நான் வந்து அவங்ககிட்ட பேசி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாத்தையும் நான் வெளியே போய் பார்த்துட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, கமருதீனை பற்றி அவன் வந்து எப்படி தெரியுமா, ஆள் வந்துட்டு 2 ஸ்டெப் மாதிரி. நீ ஃபீல் பண்ணுறியா, நானும் ஃபீல் பண்ணுறேன். நீ அழுவுறியா, சரி நான் கூட வந்து ஃபீல் அதுதான், அவ்வளோதான். சந்தோஷப்படுறேன், நான் சந்தோஷப்படுறேன். அதுக்கு மேலே டெப்த்தாக போக மாட்டான். ஆனால் நானும் சபரியும் டெப்த்தான ஆள். எல்லார்கிட்டையுமே பேசுவோம். ஒரு நீ ஃபீல் பண்ண என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்போம், கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கு உண்டான விஷயங்கள் ஏதாவது சொல்லுவோம், அந்த மாதிரி. ஆனால் அவங்ககிட்ட அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி ஒரு சண்டை அப்படின்னா, இதால் பெரிய பிரச்சனை வந்தோன்னா பரவாயில்ல, பெரிய பிரச்சனை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கான். அதேமாதிரி நேற்று கூட பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவான ஒரு விஷயத்துக்கு பேசியிருப்போம். ஆமாம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதை பற்றி உள்ளே போய் பார்க்குற ஆள் கிடையாது நம்மள மாதிரி. அது அவங்ககிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா உனக்கும் இவனுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. நாங்கள் ஆனால் உள்ளே வந்ததில்லை, உனக்கே தெரியும். ஆனால் நாங்கள் பேசிப்போம் வெளியே. அவள் ஏன் பார்வதி வந்து இப்போல்லாம் வந்து கேமை ஒழுங்காக ஆட மாட்டா முதல் மாதிரி அப்படிமா நாங்கள் பேசியிருப்போம். நாங்கள் ஆனால் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போது உங்கள் ஃபீலிங்ஸு 2 பேரோட ஃபீலிங்ஸ் வந்து லிமிட்டை தாண்டிடுச்சு. அதனால் இனிமேல் இங்கே தயவு செஞ்சு எதுவும் பேசிக்காது. உங்களுக்கு சப்போஸ் பேசணுமோ இல்லை இதை கண்டினியூ பண்ணணும்னா வெளியில் போய் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ பார்வதி வந்துட்டு இல்லைடா, இப்போ அவன் தப்பு பண்ணுறான்னு சொல்கிறான், ஆனால் வந்து ஃபீல் பண்ணுறான்ல, அப்போ அவன் தெரிஞ்சு தான் எல்லாத்தையும் பண்ணுறான். அவன் வந்து உடனே தப்பு பண்ணுறேன்றான், வந்து சாரிங்கிறப்ப அப்போ அது வந்து ஃபீலிங் பண்ணும்போது அது உண்மையாக தான் வந்து அவன் தெரிஞ்சு தானே பண்ணுறான்னு தெரியுது. அப்படிங்கும்போது விக்ரம் வந்துட்டு அதாவது கமருதீனை பற்றி அரோரா ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அரோரா பார்த்தீங்கன்னா கமருதீன் என் கூட இருக்கும்போது நல்லா கரெக்டாக இருக்கான்டா, நல்ல விஷயங்கள் பேசுகிறான், ரொம்ப கரெக்டாக இருக்கான். ஆனால் அதே வந்துட்டு அவனுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்கள பற்றி நிறைய குறை சொல்லிகிட்டே இருப்பான். அதேமாதிரி நம்மளுக்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளையும் ஏதாவது சொல்லிட்டு போயிடறான். ஆனால் கரெக்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இதுவாக இருந்தோம்னா நம்மக்கிட்ட நல்லா இருக்கான் அப்படின்னு தான் சொல்கிறா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க விக்ரம் சொல்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் அரோரா வந்து சொல்கிறாரு அதே மாதிரி வந்துட்டு ஆனால் அரோரா எங்ககிட்ட வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு மோர் தென் அதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆகிடுச்சு, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா என்கிட்ட சொன்னான் அப்படின்னு வந்துட்டு பார்வை சொல்லிங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் நடந்திருக்குல்ல. அதை சொல்லும்போது இல்லை, ஆனால் என்கிட்ட அவன் என்ன சொன்னான்னா பொட்டானிக் அப்படின்னு தான் சொன்னான், ஒன்லி இது பேர் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. விக்ரம் கிட்ட வந்து அரோரா என்ன சொல்கிறாங்க அதை தானே அவங்களும் வந்து கேட்டுக்க முடியும். அரோரா என்ன பேசுகிறாங்க, என்ன கேம் விளாட்றாங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் வெளியே பார்க்குறவங்களுக்கு. ஆனால் அதையும் ஒரு சில பேர் இப்பயும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண், ஆனால் அது டாஸ்கில் உண்மையிலே சிங்கப்பெண் தான். சூப்பராக அவன் பாட்டுக்கு நின்னாங்க. மற்றவங்களுக்கா முடியாமல் இருக்கும்போது அதெல்லாம் உண்மையிலே சூப்பராக. ஆனால் அந்த விஷயங்கள் வேணும்ட்டுமே விஜய் பார்வதி இது ஃபுல்லாக டார்கெட் பண்ணிவிட்டு அந்த பிள்ளையை நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஐயோ செம நடிப்பு. இப்போ பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விக்ரம் சொன்னதுக்கப்புறமா இதெல்லாம் வந்துட்டு இப்போ அந்த பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பேட் டச் பாருங்களேன், ஆக்சுவலாக வந்து அவங்க சொல்லும்போது அன்வான்ட் டச் தான் சொல்லியிருக்காங்க. இந்த பேட் டச்சுன்னு மாற்றினது இந்த பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வந்து தான் கொடுமை இல்லை. சரி, அதை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். அந்த விஷயங்கள் நடந்ததுக்கப்புறமா நான் பேசவே இல்லைடா, அவனாக தான் என்கிட்ட வந்து பேசினான், பேசி பேச்சப் பண்ணான். அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அழுகுறாங்க. நான் அவனை வச்சு உண்மையிலேயே வந்து கேம் ஆடலடா, எனக்கு அந்த மாதிரி தெரியவும் இல்லை அந்த அப்படிப்பட்ட கேரக்டரில். ஆனால் அவன் என்னை வந்துட்டு அவனோட இதுக்காக யூஸ் பண்ணுறான், கேமுக்காக யூஸ் பண்ணுறான்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க, நீ வந்துட்டு போல்டான பொண்ணு, எல்லாம் தூக்கி போடுன்னு வேறு சொன்னாங்க. நான் தான் வந்துட்டு அதை யோசிக்காமல் விட்டுட்டேன், இனி நான் பண்ணணும் அப்படின்போது விக்ரம் என்ன சொல்கிறான்னா, இல்லை அவனும் என்கிட்ட என்ன சொல்கிறான்னா 70 நாள் எப்படி லவ் கண்டென்ட் வச்சு வர முடியும், அவன் பேசுறதுலையும் ஜெனியன் இருக்க மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது விஜய் பார்த்து இப்போ நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்குறேன்டா, நீ வந்துட்டு நீ என் லவர் வச்சுக்கலாம், நீ என்கிட்ட ஏன்டா ரொமான்டிக்காக மட்டும் பேசுகிற அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ரொமான்டிக்காக தோணுது, ஆனால் கேம் தனியாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா,
நான் அப்போ வந்து உங்ககிட்ட ரொமான்டிக் கேம் விளாட்றேன்னு சொல்ல வரியா அப்படின்னு எனக்கு கலாய்க்கிறேன்டா, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இப்படி ஃபீல் பண்ணி இப்படி கதறாங்க. அப்படியே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்காங்க. இப்போ நான் இப்போ பேசும்போது கூட லைவில் திவ்யாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கண் கலங்கி பேசுகிறேன். அந்த வீடியோ அடுத்தது சொல்கிறேன் நான். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கமருதீன் வந்து நல்லவரா கெட்டவரா தெரியலையேப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு மைண்டு போகுது. அவர் உண்மையிலேயே கேமுக்காக விஜய் பார்வதி யூஸ் பண்ணாரா இல்லையா? ஏன்னா அவர் பண்ணுற விஷயங்கள் பாருங்களேன், ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் சாரிங்கிறாரு, ஒரு பக்கம் திடீர்னு பண்ணுறாரு. அது அவர் ஒரு நிலையில்லாத ஒரு தன்மையாகவே இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.